சாம்பாரில் பொங்கலை தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே குழச்சி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிறுதானிய பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் ஊற்றி சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கட்டி பெருங்காயம், 4 பல் பூண்டு, 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. 2 கத்திரிக்காயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் போட்டு வேக வச்சுருங்க. இப்போ நல்லா மசிச்சுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 5-6 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருங்க. 1/2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போனதும் வேக வச்ச பருப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி சுட சுட பொங்கலோட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. சிறுதானிய பொங்கலுக்கு இந்த மாதிரி சாம்பார் ஊற்றி நல்லா குழச்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.